குருக்ஷேத்திர நாள். பாரத போர் நடந்துட்டு இருக்கு. பாண்டவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. இதுல அர்ஜுனனுக்கு மிக மகிழ்ச்சி, அதை விட கொஞ்சம் ஆணவம்னு கூட சொல்லலாம். ஏன்னா தன்னாலதான் இந்த போர் வெற்றி அடைஞ்சது அப்படின்னு. அதுவும் இல்லாம கிருஷ்ணரே தனக்கு தேரோட்டியா வந்தாரு அப்படிங்கறதுல ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் ஆணவம். தன்னால எல்லாமே ஜெயிச்சிருச்சு அப்படின்ற எண்ணம். அப்படி அவரு நினைச்சிட்டு இருக்காரு. போரோட இறுதி நாள் வருது. ஆனா கிருஷ்ணர் ஒவ்வொரு நாளும் போர் முடிஞ்சு ஒரு தேரோட்டி போலயேதான் கிருஷ்ணர் நடந்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள்ல கூட தான் கடவுள் அப்படின்ற எண்ணத்தோட அவர் நடக்கல. அதனாலதான் முதல்ல தேர்ல இருந்து அர்ஜுனன் இறங்குவாரு, அப்புறம் தான் கிருஷ்ணர் இறங்குவார். இதுதான் வழக்கம். ஆனா இதை மாத்தணும்னு அர்ஜுனன் எனக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் முதல்ல இறங்கட்டும், போரோட இறுதி நாள் வந்துருச்சு, அப்போ கிருஷ்ணர் முதல்ல இறங்கட்டும், அப்புறம் நாம இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கிருஷ்ணர்ட்டி சொல்றாரு. கிருஷ்ணா நீ முதல்ல இறங்கு, அதுக்கப்புறம் நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு. ஆனா அது கிருஷ்ணர் ஒத்துக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீனே முதல்ல இறங்கு அர்ஜுனா அப்படிங்கிறாரு. அர்ஜுனனுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட கடவுள் இல்லையா, அவர் சொல்றதை கேட்டுதான் ஆகணும், கிருஷ்ண பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறங்கிறாரு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணருக்கு இறங்குறாரு. கிருஷ்ணர் இறங்கின அடுத்த நொடி அர்ஜுனன் பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த தேர்ல இருந்து அனுமன் கொடி ரூபத்துல இருக்காரு இல்லையா, அவரு பறந்து எட்டக்க போயிடாரு. அவர் பறந்து போன கொஞ்ச நேரத்துல அந்த தேர் தீ பிடிச்சு பயங்கரமா எரியுது. இப்போ அர்ஜுனனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன கிருஷ்ணா இது, இப்படி தேர் நல்லா இருந்த தேர் இப்படி எரியுதே அப்படின்னு. அதாவது அதுக்கு காரணம் கர்ணன், துரோணர், இந்த மாதிரி நிறைய பேர்கள், பீஷ்மர், இவங்க எல்லாம் விட்ட அம்புகளோட அந்த வெப்பம் தாங்காம அது உள்ளேயே இருந்தது, தகிச்சுக்கிட்டே இருந்தது. நான் உள்ள இருந்ததுனால அக்னி பகவான் அமைதியா இருந்தாரு. நான் இறங்குன அடுத்த நொடி இனிமே இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கும் போது அது தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய உண்மை புரிஞ்சுது. தான் தான் இந்த போருக்கு காரணம், தன்னாலதான் வெற்றி அடைஞ்சது, கிருஷ்ணரே தனக்கு தேரோட்டியா இருக்காரு அப்படின்ற தன்னோட அகத்துல தோன்றின அந்த கர்வத்தை அந்த நிமிஷம் அவரு மறைச்சு அழிச்சிட்டாரு. தான் எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ அக தூய்மை அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு. ஒரு கடவுள் அவரு தனக்கு இதா இருக்காரு அப்படின்னு நினைச்சது